தேசிய கட்சியோட கூட்டணி இல்லையா, ஆனா அவர் இந்தியாவை காப்பாற்ற வரோம். இது எந்த ஊர்ல லேகி வித்தன்னு தெரியல. நீ எனக்கு ஒன்றும் புரியல. நான் இப்போது சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு ஒரு சீட் வந்தா 2 சீட் வந்தா வராதுங்கிறது சக்கரபாணியுடைய கோஷம் இருக்கட்டும், நல்லது, வரக்கூடாது. ஒருவேளை வாதத்திற்காக வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 பேரோ 2 பேரோ இல்ல 10 பேரோ 20 பேரோ அதிமுகவுக்கு வந்தால் நாங்கள் மோடிக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? அதை மட்டும் நீ சொல்லு. 3 பேர் உள்ள இருப்பீங்க, 3 பேர் உள்ள இருப்பீங்க. ஏன்னா ஈடு இன்கம் டேக்ஸ் சிபிஐக்கு பயப்படாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இன்னொரு கட்சி இல்லை. எனக்கு கிடைத்த செய்தி, கமல்நாத்தினுடைய நண்பர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், கேபினெட்ல என்னோட இருந்தார். அவருடைய நண்பர்கிட்ட கேட்டேன், என்னையா கமல்நாத் போய் கட்சி மாறுறாருன்னு. இல்லைங்க, அவரால் முடியல. எனக்கு கிடைத்த செய்தி சொல்கிறேன், பத்திரிகையால் குறித்துக் கொள்ளுங்கள். அவர் சோனியா காந்திட்டே பேசுறாரு, என்னால் முடியலமா, என்னை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, கடைசி காலத்தில் இருக்கேன், 80 வயதை நெருங்குகிறது, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, என்ன கொண்டுடுவானுங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் போயிடலாமான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்டால் இஸ்லாமியர்கள் வாளால் இந்த நாட்டை எளிமைப்படுத்தினார்கள். அவர்கள் வாளால் அடிமைப்படுத்துவதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் நீ ஈடியால், இன்கம் டாக்ஸால், சிபிஐயால் எல்லாவற்றையும் அடிமைப்படுத்துவது உண்மை. ரொம்ப எனக்குலாம் நாடாளுமன்றத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து கோபம் வரும். அதாவது மாநில பேரிடர் நிவாரண தொகைன்னு ஒன்று இருக்கு, நல்லா கவனிங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, தேசிய பேரிடர் நிவாரண தொகை. இந்த ஸ்டேட்டுக்கு வருது இல்ல, மாநிலத்துக்கு வருகின்ற நிவாரண தொகை எங்க இருக்குன்னா நம்ம வரிப்பணம் போகுது இல்ல, நம்ம வரிப்பணத்துல இருந்து ஒரு தொகையை ஒவ்வொரு மாநிலத்துக்கு அனுப்புறோம். மழை வந்தா இல்ல, புயல் வந்தா இல்ல, பஞ்சம் வந்தா இல்ல, புயல் வந்தாலும் வராவிட்டாலும், பஞ்சம் வந்தாலும் வராவிட்டாலும் வரும் என்கின்ற ஆபத்தை எதிர்நோக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிடுறாங்க. இது சின்ன பஞ்சம் சின்ன நம்ம ஹேண்டில் பண்றது. இன்னொன்று தேசிய பேரிடர் நிவாரண நிதி இருக்கு, அதுக்கு தனியா கலெக்ட் பண்ணி ஒரு 10,000 கோடி வச்சிருக்கிறாங்க. எப்ப ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகிறதோ, எப்போது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிதி சுமைக்கு தாங்காமல் பெருவெள்ளம் வருகிறதோ, பேராபத்து வருகிறதோ, பூகம்பம் வருகிறதோ, அப்பெல்லாம் அந்த பணத்துல இருந்து பணம் கொடுக்கணும். நான் தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் வந்து எவ்வளவு நாள் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். 1500 கோடி. நான் சிஎம் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன், 1 பைசா கூட தரலைங்க. அவர் சொல்றது போய் அந்த 1500 கோடி நம்ம கட்டின வரிப்பணத்துல இருந்து வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக வருகின்ற தொகை. பினான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்றாரு, 1500 கோடி தொகை. நான் சொல்றேன், ஐயா என்ன புலம்ப கூடாது, அது இல்லையா, நான் கொடுத்தது இதுயான்னு. திரும்ப எந்திரிச்சு அந்த பணம் தான் இதுன்னா, ஏன்னா கவுண்டமணி வாழைப்பழத்தை விட மோசமான வாழைப்பழம் தான் அவங்க. நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா கேட்டது நான் தானே. இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு மோடியை கூப்பிட்டோம். மோடி சொன்னார், விரைவில் மணிப்பூரில் அமைதி திரும்பும். அவ்வளவுதான். ஒரு பழங்குடி பெண்ணை, ஒரு கிறிஸ்தவ பெண்ணை அம்மனமாக 300 பேர் அழைச்சிட்டு போய் செல்போன்ல போட்டோ எடுத்து கற்பழித்ததற்கு பிறகும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று ஒரு காட்டு மிராண்டி அங்கே உட்கார்ந்து முதலமைச்சர் நாட்களை சொன்னார் என்றால், அந்த காட்டு மிராண்டியை காப்பாற்றுகின்ற அமித்ஷாவுக்கு மோடிக்கும் என்ன பெயர் வைக்கலாம் என்பதை கரூரில் இருக்கிற சான்றோர் பெருமக்களே உங்களுக்கே விட்டு விடுகிறேன். தாங்க முடியல எங்களால். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்படி இந்தியாவை எல்லா பகுதியிலும் சீர்தூக்கி சிம்பிளா சொல்லிடலாம். பொய், மோசடி, வஞ்சகம், இதுதான் மோடி. ஊழல், மதவெறி, இதுதான் மோடி. இப்படி எல்லா விதத்திலேயும் இந்தியாவை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோடியை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் வடபுலத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு இல்லை. அவர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். அந்த தயக்கத்தையும் பயத்தையும் போக்கி நின்று இன்றைக்கு இந்தியாவை வெல்லக்கூடிய ஒரே அரசியல் தலைவராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான இந்த மனிதர் இருக்கிறார். அவர் வழியிலே நடப்போம், மோடியை வீழ்த்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவிட்டு ஒரு ஜனநாயக ஆட்சியை மத்தியிலே ஒன்றியத்தில் அமைப்போம்.